இன்றைய வேத வாசிப்பு லூக்கா 22ஆம் அதிகாரம் 31 முதல் 34 வரை மற்றும் 54 முதல் 62 வரை. பின்னும் கர்த்தர், சீமோனே, சீமோனே, இதோ கோதுமையைச் சுரகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்குச் சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்குச் சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய்விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதைச் சுற்றி உட்கார்ந்தபோது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவன் நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்கக் கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடிருந்தான் என்றாள். அதற்கு அவன், ஸ்திரீயே, அவனை அறியேன் என்று மறுதலித்தான். சற்று நேரத்துக்குப் பின்பு வேறொருவன் அவனைக் கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்குப் பேதுரு, மனுஷனே, நான் அல்ல என்றான். ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்குப் பின்பு வேறொருவன் அவனைப் பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடிருந்தான், இவன் கலிலேயன்தான் என்று சாதித்தான். அதற்குப் பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படிச் சொன்னவுடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கிப் பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனங்கசந்து அழுதான். இன்றைய நற்செய்தி. தூரம் அல்லவே அல்ல. ராஜ் தனது இளமை பருவத்தில் இயேசுவை இரட்சகராக நம்பினார். ஆனால் விரைவில் அவர் நம்பிக்கையிலிருந்து விலகி தேவனை விட்டு விலகி வாழ்க்கையை நடத்தினார். ஒரு நாள் இயேசுவுடனான தனது உறவை புதுப்பித்து மீண்டும் தேவாலயத்திற்கு செல்ல அவர் முடிவு எடுத்தார். இத்தனை ஆண்டுகளாக சபைக்கு வராததால் ஒரு பெண்ணால் திட்டப்பட்டார். பல வருடங்களாக அலைந்து திரிந்த ராஜுவின் அவமானத்தையும் குற்ற உணர்வையும் இந்த திட்டு மேலும் கூட்டியது. நான் நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டவனா என அவர் சந்தேகித்தார். சீமோன் பேதுரு இயேசுவை மறுதலித்தான். அதே வேளையில் அவனை தேவன் மீட்டெடுத்ததை அவர் நினைவு கூர்ந்தார். பேதுரு தண்டனையை எதிர்பார்த்திருந்த போதிலும் அவர் பெற்றதெல்லாம் மன்னிப்பு மற்றும் சீரமைப்பு மட்டுமே. இயேசு பேதுரு தன்னை மறுதலித்ததை குறிப்பிடவில்லை. மாறாக கிறிஸ்துவின் மீதான தனது அன்பை மீண்டும் உறுதிப்படுத்தவும் அவரை பின்பற்றுபவர்களை கவனித்துக் கொள்ளவும் அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். பேதுரு அவரை மறுதலிக்கும் முன் இயேசு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறி கொண்டு இருந்தன. நீ குணப்பட்ட பின் உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. ராஜ் அதே மன்னிப்பு மற்றும் சீரமைப்புக்காக தேவனிடம் கேட்டார். இன்று அவர் இயேசுவுடன் நெருக்கமாக நடப்பது மட்டுமல்லாமல் ஒரு தேவாலயத்தில் சேவை செய்து மற்ற விசுவாசிகளையும் ஆதரிக்கிறார். நாம் தேவனிடமிருந்து எவ்வளவு தூரம் விலகி இருந்தாலும் அவர் நம்மை மன்னிக்கவும் நம்மை மீண்டும் வரவேற்கவும் மட்டுமல்ல, நம்மை மீட்டெடுக்கவும் தயாராக இருக்கிறார். அதனால் நாம் அவரை நேசிக்கவும் சேவை செய்யவும் மகிமைப்படுத்தவும் முடியும். நாம் ஒருபொழுதும் தேவனிடமிருந்து வெகு தொலைவில் இல்லை. அவருடைய அன்பான கரங்கள் நமக்காகவே திறந்திருக்கிறது.